பீட்டர், என்னோட பீட்டர், பாக்ஸிங் ஃபைனல்ஸ்ல ஜெயிக்கணும்னு ப்ரே பண்ணுவீங்களா ப்ளீஸ்? Lionsdale closes are the best. Sure. தேங்க் யூ. பீட்டர் பாக்ஸிங் ஃபைனல்ஸ்ல வின் பண்ணணும்னு ப்ரே பண்றீங்களா? Yes. Peter? All the best. God will bless you. இந்த prayer உங்களுக்காக தான். பீட்டர் பாக்ஸிங் ஃபைனல்ஸ்ல வின் பண்ணணும்னு ப்ரே பண்றீங்களா? அவங்க உங்க கேர்ள்ஃப்ரெண்டா? பீட்டர் பாக்ஸிங் ஃபைனல்ஸ்ல வின் பண்ணணும்னு ப்ரே பண்றீங்களா? ரொம்ப நல்ல பொண்ணு. மிஸ் பண்ணிடாதீங்க. டிஷும் 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 யாழினி, டிஷும் யாழு, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். டிஷும் உன்கிட்ட நான் ஒன்று கேட்கணும். எனக்கு பாக்ஸிங் கற்று தரியா? கற்றுத்தரேன். சப்போஸ் இந்த ஃபைனல்ஸ்லேருந்து ஒருத்தன் ஓடிட்டான்னு வையேன், அப்போ என்ன ஆகும்? நீ ஜெயிப்ப. நீ தான் சாம்பியன் ஆச்சே. பட் ஓடுறதே நானாக இருந்தா? சப்போஸ் நான் பாக்ஸரே இல்லை, எனக்கு பாக்ஸிங்னா என்னன்னு கூட தெரியாது, நான் உங்ககிட்ட பொய் சொல்லி ஏமாத்திருந்தேன்னா அப்போ என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? இப்படிதான் கண்ணில் தண்ணி ஊற்றும், உன்கிட்ட கத்துவேன், உன்னை பிடிச்சி தள்ளி விடுவேன், ஓடி போய் அப்பா மடியில் படுத்து அழுவேன், நான் ஒருத்தக்கிட்ட ஏமாந்துட்டுப்பான்னு சொல்லுவேன். பட் அதெல்லாம் நடக்காதுன்னு எனக்கு தெரியும். உனக்கு லவ்வே ஒழுங்கா சொல்ல தெரியாது, நீயே போய் சொல்ல போற? ஷீ, போடா. ஒரு 2 minutes பேசணும் ப்ளீஸ். உள்ள வாங்க. சொல்லுங்க. உங்ககிட்ட தனியா பேசணும். சொல்லுங்க. எனக்கு பாக்ஸிங்லாம் தெரியாது சிஸ்டர், நான் சும்மா ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கவன். யாழினிக்கு பிடிக்குமே தான் இப்போ வரைக்கும் பாக்ஸர் மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன். எங்கே இந்த ஃபைனல்ஸில் தோத்துட்டா யாழினி என்னை விட்டு போயிடுவாளோன்னு பயமாக இருக்கு. நீங்கள் கூட நீங்கள் சர்ச்சில் சொன்னீங்கல்ல யாழினியை மிஸ் பண்ணிடாதன்னு. உங்கள் ஹஸ்பண்டோட ஃபைட் பண்ண நிஜமாவே நான் செத்துருவேன் சிஸ்டர். எனக்கு யாழினியோட வாழணும். எனக்காக நீங்கள் தான் அவர்கிட்ட பேசணும் ப்ளீஸ். இந்த ஒரு மேட்ச் விட்டு தந்தா எனக்கு என் யாழினி கிடைப்பா. அவருக்கு இது வெறும் டைட்டில், எனக்கு என் வாழ்க்கை. ப்ளீஸ் சிஸ்டர், ப்ளீஸ். லவ் பண்ற பொண்ணுக்காக மேட்ச்ல விட்டு கொடுக்க சொல்லி கேக்குறாரு. அப்போ நீயே என்ன தோக்க சொல்றியா? தோக்க சொல்லல, குவிட் பண்ணலாமே. மேட்ச்ல இருந்து குவிட் பண்றது தோக்கறதாகாதுல்ல. இல்லை நான்சி, இது என்னோட பேஷன். பாக்ஸிங்ன்றது என்னோட உயிர். அதை யாருக்காகவும் விட்டு தர முடியாது. ரிங்ல வந்து சண்டை போட்டு ஜெயிக்க சொல்ல. அவருக்கு பாக்ஸிங்னா என்னன்னே தெரியாது. வீடு தேடி வந்து கேட்டிருக்காரு. கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாமே. ப்ளீஸ்.
டைட்டிலுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாதுமா. ஒய்ஃப் மாதிரி யாராவது வந்து உன்னை விட்டுத்தான்னா என்னால் விட்டு தர முடியுமா? அப்படிதான் அந்த டைட்டிலும். எனக்கு பாக்ஸிங்கும் நீயும் வேற வேற கிடையாது. பீட்டர், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ரொம்ப கெஞ்சுறாரு. பார்க்க பாவமா இருக்க. ப்ளீஸ் கன்சிடர். சரி, நான் பேசிக்கிறேன். யாரா நீ? பாக்ஸிங்னா என்னன்னு தெரியுமா? ஆம்பளையோ சண்டை போடுறது. இப்படி வந்து கெஞ்சுற, ஒழுங்கா க்ளவுஸ் கூட மாட்ட தெரியாது, உனக்கு டைட்டில் வேணும். நீ பீப்புள்ஸ் சாம்பியன், உன்கிட்ட நான் தோக்கணும். உன்னை ரிங்கில் வச்சுதான் கொள்ளுவேன்னு சொல்லியிருக்கேன். அதனால இப்போ உயிரோட விடுறேன். ஓடி போயிடு. சார், எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க சார். என்ன மாதிரி பசங்களுக்கு யாழினி மாதிரி பொண்ணுங்க கனவுல தான் சார் கிடைக்கும். எனக்கு நிஜத்திலே கிடைச்சிருக்குது சார். யாழினி தேவதை சார். அவ்வளோ மிஸ் பண்ணக்கூடாது. அப்போ ரிங்குக்கு வந்து சண்டை போட்டு ஜெயிக்கணும்டா. சார், எனக்கு சண்டை தெரிஞ்சா நான் ஏன் சார் உங்ககிட்ட வந்து கெஞ்சுறேன்? அப்போ சண்டை தெரிஞ்சா என்ன அடிச்சிருவேன். அப்படி சொல்ல சார். எனக்காக ஒரே இடத்துல விட்டு கொடுங்க சார். லைஃப் சார், ப்ளீஸ். சரி, நான் உனக்கு டைட்டில் ஒரே ஒரு தடவை விட்டு தரேன். நீ உன் யாழ்னி எனக்கு ஒரே ஒரு தடவை விட்டு தரியா? சார், அப்படிலாம் பேசாதீங்க சார். அவளை ஃபோன் பண்ணி வர சொல்லு. இன்னைக்கு ஒரு நைட்டு உன் யாழ்னியை கூட. நாளைக்கு நீ தான் சாம்பியன். உங்களுக்கெல்லாம் பாக்ஸிங்னா அவ்வளோ ஈஸியா போச்சுல்ல? எப்படி உன்னால உன் யாழ்னியை விட்டு தர முடியாதோ அதே மாதிரி என்னால என் டைட்டில விட்டு தர முடியாது. யாழ்னியா உயிரா நீ டிசைட் பண்ண. ஆனா ரிங்குக்கு மட்டும் வந்த உன்னை கொன்னுடுவேன். You are a bloody deadbeat. சார், சார், எனக்கு சண்டையெல்லாம் போட தெரியாது சார். கெஞ்சிதானே சார் யாருக்காக நான் எதுவுமே பண்ணதில்லை சார். நான் ஏமாத்திட்டேன்னு தெரிஞ்சு அவன் உடஞ்சிருவான் சார். யாரும் இல்லாம எப்படி சார் இருப்பேன்?